ஓம் சாந்தி 1/4/2026. இனிமையான குழந்தைகளே, பாபா என்னவாக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, இதை அப்படியே குழந்தைகளாகிய உங்களில் கூட வரிசைப்படியாக அறிந்து கொள்கிறீர்கள். ஒருவேளை அனைவரும் அறிந்து கொண்டார்கள் என்றால் அதிகமான கூட்டம் கூடிவிடும். கேள்வி: நாலாபுறமும் வெளிப்பாட்டின் குரல் எப்பொழுது பரவும்? பதில்: சுயம் பகவான் இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு எப்பொழுது தெரிய வருமோ அப்பொழுதாகும். இரண்டாவது, நம் அனைவரையும் சத்கதி அடைய செய்யும் பாபா நமக்கு பக்தியின் பலனை கொடுக்க வந்துள்ளார் என்ற நம்பிக்கை இருந்தால் வெளிப்படுதல் நடந்துவிடும். நாலாபுறமும் கூச்சல் அதிகமாகிவிடும். பாடல்: யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் இந்த வரிகளை கேட்டீர்கள். யார் தலைவனோடு இருக்கிறார்களோ. தலைவனோடு இருப்பது யார்? உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிலும் எந்த விதத்தில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நினைவு செய்வது அவர்களுக்கு வருவது இல்லை. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, உங்களை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபா ஞானக்கடலாக இருக்கிறார். அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். நிரந்தரமாக நினைவு நிற்கும் அளவிற்கு நினைவினுடைய பயிற்சி ஏற்பட வேண்டும். கடைசி வரை நான் ஆத்மா என்பது நினைவில் இருக்க வேண்டும். ஷரீரம் என்பது இருக்கிறது, ஆனாலும் நான் ஆத்மா என்ற ஞானம் புத்தியில் வைக்க வேண்டும். பாபாவின் கட்டளை கிடைத்திருக்கிறது. நான் என்னவாக இருக்கின்றேனோ அந்த ரூபத்தில் வெகு சிலரே நினைவு செய்கிறார்கள். குழந்தைகள் அதிகமாக தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். யாருக்குமே எதுவரை பாபாவின் அறிமுகம் கொடுக்கவில்லையோ அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். முதலில் அந்த நிராகாரமானவர் நம்முடைய தந்தை, கீதையின் பகவான், அவர்தான் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர் இந்த சமயத்தில் சத்கதியை கொடுப்பதற்கான நடிப்பை நடித்து கொண்டு இருக்கிறார். இந்த கருத்தில் நம்பிக்கை புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டால் பிறகு இருக்கின்ற இவ்வளவு சாது சந்நியாசிகள் அனைவரும் ஒரு வினாடியில் வந்து விடுவார்கள். பாரதத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது இந்த உலகம் அழிய போகிறது என்பது தெரிந்துவிட்டால், இந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால், மும்பையிலிருந்து அபுமலை வரை வரிசை நின்றுவிடும். ஆனால் அவ்வளவு விரைவாக யாருக்கும் நம்பிக்கை ஏற்பட முடியாது. விநாசம் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இவர்கள் அனைவரும் காரிருள் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். பிறகு கடைசி நேரத்தில் உங்களுடைய தாக்கம் ஏற்படும். கீதையின் பகவான் பரமபிதா பரமாத்மா சிவன் என்ற விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுவது ஒன்றும் சித்தி வீடு போல கிடையாது. இது வெளிப்பட்டு விட்டால் முழு பாரதத்திலும் குரல் எழும்பிவிடும். இப்பொழுது நீங்கள் ஒருவருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் மற்றொருவர் உனக்கு மந்திரம் போடப்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். இந்த மரமானது மிக மெதுவாக தான் வளர வேண்டும். இப்பொழுது கொஞ்ச காலம் இருக்கிறது முயற்சி செய்வதற்கு. ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் எதையாவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? குழந்தைகளிலும் கூட அதிகமானவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது இல்லை. பாபாவின் நினைவு
இல்லை என்றால் அந்த நிலை ஏற்படுவது இல்லை. நிச்சயம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பதை பாபா தெரிந்துள்ளார். இப்பொழுது சிலர் 1%, 2% கூட கஷ்டப்பட்டுதான் பாபாவை நினைவு செய்கிறார்கள், இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் பாபாவின் மீது அந்த அன்பு இருப்பது இல்லை. இதில் அன்பு வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும். தந்தையின் மீது அன்பு இருந்தால் நாம் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். நாம் உலகின் எஜமானர்களாக ஆகின்றோம். அரை கல்பத்தின் தேக அபிமானம் அமர்ந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராவதற்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்வது ஒன்றும் சித்தி வீடு போல அல்ல. அவர்களுடைய முகத்திலேயே அழகு வந்துவிடும். கன்னிகை திருமணம் செய்கிறார் என்றால், நகை போன்றவற்றை அணிகிறார் என்றால் முகத்தில் ஒரே அடியாக மகிழ்ச்சி வந்துவிடுகிறது. ஆனால் இங்கே நாயகனை நினைவு செய்வதே இல்லை என்றால் அந்த முகம் வாடி போனதாக இருக்கிறது. கேட்கவே கேட்காதீர்கள். குமாரி திருமணம் செய்கிறார் என்றால் முகம் மகிழ்ச்சியானதாகி விடுகிறது. சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு கூட முகம் வாடிப்போய் இருக்கிறது. பலவிதமாக இருக்கிறார்கள். சிலர் மற்றவருடைய வீட்டிற்கு சென்று குழம்பி விடுகிறார்கள். ஆக இங்கேயும் கூட அப்படி இருக்கிறது. பாபாவை நினைவு செய்வதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கோப வல்லபரின் கோப கோபியரிடம் கேளுங்கள் என்பது கடைசி நேரத்தின் புகழாகும். தங்களை கோப கோபியர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அந்த நிலை ஏற்பட வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபா வந்திருக்கிறார். அவர் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ஞானம் முழுவதும் வந்து விடுகிறது. லக்ஷ்மி நாராயணன் 84 பிறவிகள் முடித்த பொழுதுதான் பாபா கடைசியில் வந்து அவர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை கொடுத்தார். இந்த லக்ஷ்மி நாராயண படம்தான் முதலாவதாகும். அவர்கள் முற்பிறவியில் அப்படிப்பட்ட கர்மம் செய்து இருக்கிறார்கள். அந்த கர்மத்தை பாபா இப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். மன்மனாபவ, தூய்மையாக இருங்கள் என்று கூறுகிறார். எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தின் எஜமானர்கள், புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அரை கல்பம் மாயை ராவணன் பாவம் செய்ய வைத்து விடுகிறது. இப்பொழுது நீங்களே தன்னைத்தான் கேட்க வேண்டும். என் மூலம் எந்த பாவமும் நடக்கவில்லையே. புண்ணிய காரியம் செய்து கொண்டிருக்கிறேனா? கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாகி இருக்கிறேனா? தந்தை கூறுகிறார், மன்மனாபவ மன்மனாபவ என்று சொன்னது யார் என்று கேட்கப்படுகிறது. அவர்கள் கிருஷ்ணர் சொன்னார் என்று சொல்வார்கள். பரமபிதா பரமாத்மா சொன்னார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. சிவ ஜெயந்தியின் கூடவே கீதையின் ஜெயந்தியும் இருக்கிறது. கீதையின் ஜெயந்தியின் கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் நடக்கிறது. நாம் எதிர்காலத்தில் இளவரசர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யாசிக்கும் நிலையிலிருந்து இளவரசர்கள் ஆவோம். இதுதான் ராஜயோகத்தின் குறிக்கோள். கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, நிராகாரமானவர் என்பதை நிரூபித்து கூறுங்கள். அப்பொழுது சர்வ வியாபி என்ற ஞானம் மறைந்துவிடும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல்
தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் பாபா, அவர் விடுவிப்பவர் என்றும் சொல்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன பேசுகிறார்களோ அதை புரிந்து கொள்வதே இல்லை. தர்மத்தை பற்றி என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிடுகிறார்கள். முக்கியமான தர்மங்கள் 3 ஆகும். தேவி தேவதா தர்மம் அரை கல்பம் நடக்கிறது. பாபா பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் சத்யுகத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அனைத்திலும் உயர்ந்ததாகும். ஆனால் இவர்கள் தங்களுடைய தர்மத்தை மறந்து தர்மமற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தர்மத்தை விடுவது இல்லை. கிறிஸ்து நம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்கள். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், பிறகு கிறிஸ்தவர்கள், இவைதான் முக்கிய தர்மங்கள் ஆகும். மற்ற சிறு சிறு தர்மங்கள் அதிகமாக இருக்கின்றன. எங்கிருந்து வளர்ந்தன என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. முகமது வந்து சிறிது காலமே ஆகிறது. இஸ்லாமியர்கள் பழமையானவர்கள், கிறிஸ்தவர்களும் புகழ் பெற்றவர்கள் ஆவர். மற்றபடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அனைவருக்கும் அவரவருடைய தர்மம் இருக்கிறது. தங்களுடைய விதவிதமான தர்மம், விதவிதமான பெயர் இருக்கிறது எனும்போது குழம்பி விட்டார்கள். முக்கிய தர்ம சாஸ்திரங்களே 4 தான் என்பதை தெரிந்திருக்கவில்லை. இதில் தேவதா பிராமண தர்மமும் வந்துவிடுகிறது. பிராமணரிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து சத்திரியர் என்பது யாருக்கும் தெரியவில்லை. பிராமண தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். பரமபிதா பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் கிளி பிள்ளையை போல படிக்கிறார்கள். இது முட்கள் நிறைந்த காடாகும். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது எப்போது, எப்படி, யார் உருவாக்கியது? பரமாத்மா என்ன பொருளாக இருக்கிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எனவே அனாதைகளாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? எனவேதான் இந்த சண்டை போன்றவைகளெல்லாம் நடக்கிறது. வெறும் பக்தியிலேயே மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது பாபா வெளிச்சத்தை தருவதற்கு வந்திருக்கிறார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தர்களாக ஆக்கிவிடுகின்றனர். ஞான அஞ்சனம், ஞானம் எனும் மையை சத்குரு அளித்தார். அஞ்ஞான இருள் அழிந்தது. இப்பொழுது நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா 3வது கண் கொடுத்துள்ளார். தேவதைகளுக்கு 3வது கண்ணை காட்டியுள்ளார்கள். ஆனால் அர்த்தத்தை தெரிந்திருக்கவில்லை. உண்மையில் 3வது கண் உங்களுக்கு தான் இருக்கிறது. அவர்கள் தேவதைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். கீதையில் பிராமணர்களுடைய விஷயம் எதுவும் இல்லை. அதில் கௌரவர்கள், பாண்டவர்களின் சண்டை, குதிரை வண்டி போன்றவற்றை எழுதிவிட்டார்கள். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்பது இல்லை என்று சொல்வார்கள். நாங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்க மாட்டோம்? எங்களுக்கு சாஸ்திரம் தெரியும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும். ஞானம் மற்றும் பக்தி என்று பாடப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யமாகும் பொழுதுதான் பக்தி ஆரம்பமாகிறது. பாரதவாசிகள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று தர்மம் கீழானதாகவும் கர்மம் கீழானதாகவும் செயல்படுபவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையால் தான் இப்பொழுது இந்துக்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். தூய்மையற்றவர்களாக ஆக்கியது யார்? ராவணன்.
ராவணனை எரிக்கிறார்கள். பரம்பரையாக நடந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இருக்கவில்லை. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. மாயை முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக ஆக்கிவிடுகிறது. கல்லிலிருந்து தங்கமாக பாபா தான் ஆக்குகிறார். கலியுகத்தில் வந்தால்தான் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் கஷ்டப்பட்டு யாருடைய புத்தியிலாவதுதான் நிற்கிறது. குமாரிகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடக்கிறது. உங்களை பட்டத்து ராணியாக ஆக்குகிறார். உங்களை விரட்டினார். அதாவது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாக இருந்தீர்கள், பிறகு என்னை மறந்து விட்டீர்கள். தேக அபிமானிகளாக ஆகி மாயையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். மற்றபடி விரட்டுவது போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவுதான் உழைப்பாகும். அதிகமாக தேக உணர்வில் வந்து பாவ கர்மங்கள் செய்கிறார்கள். இந்த ஆத்மா என்னை நினைவு செய்வதே இல்லை என்பதை பாபா தெரிந்துள்ளார். தேக அபிமானத்தில் வந்து அதிகமாக பாவம் செய்கிறார்கள் என்றால் பாவக்குடம் 100 மடங்கு நிரம்பி விடுகிறது. மற்றவர்களுக்கு வழி சொல்வதற்கு பதிலாக அவர்களே மறந்து விடுகிறார்கள். இன்னும் அதிகமாக கீழான நிலையை அடைந்து விடுகிறார்கள். மிக உயர்ந்த குறிக்கோளாகும். உயர்ந்தால் வைகுண்டம், விழுந்தால் சுக்கு நூறாகி விடுவார்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இதில் எவ்வளவு வித்தியாசம் வந்து விடுகிறது. சிலர் படித்து வானமளவிற்கு உயர்ந்து விடுகிறார்கள். சிலர் தரையில் விழுந்து விடுகிறார்கள். புத்தி மந்தமாகி விட்டால் படிக்க முடியாது. பாபா, என்னால் யாருக்கும் புரிய வைக்க முடியாது என்று சிலர் கூறுகிறார்கள். நல்லது, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சுகமளிப்பேன் என்று கூறுகிறேன். ஆனால் நினைவு செய்வதே இல்லை. நினைவு செய்தால் மற்றவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். அவருடைய நினைவு இல்லாமல் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி நிராகார தந்தையிடமிருந்து கிடைக்கும். மற்றவர்கள் அனைவரும் அல்பகால சுகமளிப்பவர்கள். சிலருக்கு ரித்தி சித்தியின் மூலமாக குழந்தை கிடைத்து விட்டது அல்லது ஆசீர்வாதத்தால் லாட்டரி கிடைத்து விட்டது என்றால் அவ்வளவுதான், நம்பிக்கை வந்துவிடுகிறது. சிலருக்கு 2 கோடிகள் 4 கோடிகள் லாபம் கிடைத்து விட்டால் அவ்வளவுதான், அதிகமாக புகழ் பாடுவார்கள். ஆனால் அது அல்ப காலத்திற்காகும். 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம் கிடைக்க முடியாது அல்லவா? ஆனால் மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. குற்றம் கூறவும் முடியாது. அல்பகால சுகத்திலேயே மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. சிலர் முற்றிலும் புரிய வைக்க இயலுவதில்லை. சிலர் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் முழுமையான நினைவு இல்லாத காரணத்தினால் யாருக்கும் அம்பு தைப்பது இல்லை. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் ஏதாவது பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது. நினைவுதான் முக்கியமானதாகும். நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பழமையான யோகத்தை இறைவன்தான் கற்றுக் கொடுத்தார், கிருஷ்ணர் அல்ல. நினைவு யாத்திரை மிகவும் நல்லதாகும். நீங்கள் நாடகம் பார்த்துவிட்டு வந்தீர்கள் என்றால் புத்தியில் முழுவதும் முன்னால் வந்துவிடும். யாருக்காவது சொல்வதென்றால் சற்று நேரம் பிடிக்கும். இதுவும் அது போலவே ஆகும்.
விதை மற்றும் மரம். இந்த சக்கரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம். ஒரு வினாடி வேலை அல்லவா? ஆனால் நினைவும் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் தந்தையின் அறிமுகம். என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள் என்று பாபா கூறுகிறார். நல்லது. சிவபாபா குழந்தைகளாகிய உங்களை நினைவு செய்கிறார். பிரம்மா பாபா நினைவு செய்வது இல்லை. நம்முடைய சொல்படி கேட்கும் குழந்தைகள் யார் யார் என்பதை சிவபாபா தெரிந்திருக்கிறார். நல்ல சேவாதாரி குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள். இவர் யாரையாவது நினைவு செய்வாரா என்ன? இவருடைய ஆத்மாவிற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற கட்டளை கிடைத்துள்ளது. நல்லது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அதிர்ஷ்டசாலியாக ஆவதற்கு ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைப்பது என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பது. இரண்டாவது, தினமும் அவசியம் புண்ணிய கர்மம் செய்ய வேண்டும். அனைத்திலும் பெரிய புண்ணியம் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம். தனது பார்வை மற்றும் உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலம் உலகை மாற்றக்கூடிய காட்சியளிக்கும் மூர்த்தி ஆகுக. விளக்கம். தனது உள்ளுணர்வின் மாற்றத்தின் மூலம் அநேக ஆத்மாக்கள் உங்கள் உண்மையான வடிவத்தை, உண்மையான வீட்டை மற்றும் உண்மையான ராஜ்யத்தை பார்ப்பார்கள். அத்தகைய மிக சரியான காட்சியை காண்பிப்பதற்காக உள்ளுணர்வில் ஒரு சிறிதும் தேக அபிமானத்தின் சஞ்சலம் இருக்கக்கூடாது. உள்ளுணர்வை சீர்திருத்துவதன் மூலம் திருஷ்டியை தெய்வீகமாக ஆக்குங்கள். அப்பொழுது இந்த சிருஷ்டி மாறிவிடும். பார்ப்பவர்கள் அனுபவம் செய்வார்கள். இவை கண்கள் அல்ல, ஆனால் மாய மந்திரத்தின் பெட்டகங்கள். இந்த கண்கள் காட்சியளிக்கும் சாதனமாக ஆகிவிடும். ஸ்லோகன். சேவையின் நோக்கம் உற்சாகத்துடன் கூடவே எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுதான் வெற்றிக்கான ஆதாரம் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை. மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். இனிமையின் குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர் இங்கேயும் மகானாகிறார் மற்றும் அங்கேயும் பதவி பெறுகிறார். இனிமையானவரை அனைவரும் மகானாக பார்ப்பார்கள். ஆக இந்த இனிமையின் விசேஷமான குணம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்க வேண்டும். இனிமையின் தேன் யாரிடம் உள்ளதோ அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றிதான். அவரது வாழ்க்கையிலிருந்து தோல்வி என்பது விலகி போய்விடும். ஓம் சாந்தி.